அனைத்து ஆத்ம ஜீவனங்களுக்கு நமஸ்காரம். இப்பொழுது நாம் மாயக்கண்ணன் கிருஷ்ணரை தான் பார்க்க இருக்கிறோம். மாயா சக்திகள் அண்டுது என்றாலே நாம் கிருஷ்ணரோட வேலைதான். நாம் மீண்டு வெளியில வர வேண்டும் என்றால் நாம் ஒருவரை மட்டுமே பிடிக்க வேண்டும். அதுதான் நாம் பரந்தாமா பரமாத்மா சொல்கின்ற அந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மாவை தான் நாம் வழிபட வேண்டும். இந்த தேய்பிர அஷ்டமியில தான் நாம் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபட வேணும். நாம் கிருஷ்ண பரமாத்மாவை எப்படி வழிபடணும் என்று கேட்டீங்கன்னா, கிருஷ்ணர் ஆலயத்துக்கு நீங்க போறேன், அவருக்கு 8 வகையான தீபங்கள், ஆஜ்ய தீபம் சொல்லப்படுது. ஆஜ்யம்னா நெய் தீபம், தெரியலையா? 8 தீபத்தை போட்டு சுவாமியின் எதிர்முறையில் வலதுபுறத்தில் கீழே ஆச்சனத்தில் ஒரு துண்டை போட்டு அதன் மேல் அமர்ந்து நாம் கிருஷ்ண பரமாத்மாவோட காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும். அந்த காயத்ரி மந்திரத்தை இப்ப சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. 108 தடவை ஜபம் பண்ணணும். ஓம் கிருஷ்ண ஸ்வரூபாய வித்மஹே மாயா சக்தி ஸ்வரூபாய தீமஹி தன்னோ பரந்தாம பிரச்சோதயாத். இதுதான் கிருஷ்ணரின் காயத்ரி மந்திரம். இதை 108 தடவை ஜபம் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அந்த மாயா சக்தி ஆகப்பட்டது குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹரி ஓம்.